மே மாதம் 5வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் ஆரம்பிச்சது எக்கச்சக்கமான படங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்க மாதிரி விதிவிலக்கலாமல் இந்த வாரமும் நிறைய படங்கள் தான் லைன் கட்டி நிற்கிதா. இப்போ வாங்க நம்ம அப்கமிஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதை பார்த்துருவோம். அதுலேயும் 15 படங்கள் இடம் பிடிச்சிருக்கு இந்த வாரம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் ஆக கடவனை. இந்த ஆக கடவனை படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி ரிலீஸ் ஆகும்போது ஒரு 3 தேட்டர் தான் நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேட்டர்கிட்டே ஓடிச்சு இந்த படம். படத்தோட ரிசல்ட்லாம் ரொம்பவே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. படம் வந்து 2 ஹவருக்குள்ள ஆக்சுவலி கரெக்டாக ஒரு 1 ஹவர் 50 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த டைம் டியூரேஷனில் ரொம்பவே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக ஒரு செம ட்விஸ்ட் த்ரில்லர் உள்ள மெசேஜ் படம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனாலும் 2வது வாரத்தில் இந்த படத்துக்கு இப்போதைக்கு தேட்டர் தராத மாதிரி தான் இருக்கு. எனிவே லாஸ்ட் வாரம் வந்த ஒரு 10 படத்தில் இந்த படம் தான் ஒரு செம ரிவ்யூ வாங்கியிருக்குன்ற காரணத்தால நம்ம இந்த வாரம் கவுண்டில் வச்சிருக்கோம். இந்த படம் தியேட்டர்ல ஓடிச்சுனா மறக்காம போய் பாத்துருங்க. அதை விட ஓடிடில வந்துனா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. புதுமுகங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் படத்துக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் கதையோட ஒன்றி கண்டிப்பா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண படமா இந்த ஆக கடவன படம் இருக்கும். நம்ம கூட அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் ஜின் தி பெட். இந்த ஜின் தி பெட் படம் நாளைக்கு தான் வருது. நம்ம முகின் ரியோ ஹீரோவா பண்ணிருக்கா பிக் பாஸ்ல இருந்தவர். சோ இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேட்டரே கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். முகின் ரியோ இருக்காரு. அதுல இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல டைரக்டர் பேசுனது கான்ட்ரோவர்சியா இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் வருது நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிய போறதில்ல. சோ அதனால தான் 15-20 தேட்டர் கொடுத்தாலும் நம்ம 10வது இடத்துல வச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன்ல பாப்போம் படம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி என்ன மாதிரி ஜெயிக்குது. அப்படி ஜெயிச்சுனாலும் அடுத்த வாரத்தில் நல்ல கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் அது ரொம்ப பெரிய சிரமமான விஷயம். ஏன்னா இந்த வாரம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் தான் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஸ்கோர் இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த வீக்கெண்ட் அந்த 3 நாளுக்குள்ள இந்த படம் பண்ண போற பர்ஃபார்மன்ஸ்ன்றதா இந்த படத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த ஜின் தி பெட் படத்துக்கு நடக்குதா இல்லையான்றதை நம்ம அடுத்த வாரம் என்ன மாதிரி கவுண்டர்ல இடம் பிடிக்குது இல்லை இடம் பிடிக்குதான்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா 9வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் இட்டு தேர்ட் கேஸ். இந்த இட்டு தேர்ட் கேஸ் படம் நம்ம தமிழ்நாடு தேட்டர்களை பொறுத்தவரையுமே ஒரு 4 வாரம் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 28 நாள் தியேட்டர்கள் கடந்துடுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தியேட்டர் இன்னி கூட ஓடிட்டு இருக்கு. ஆனா நாளையில இருந்து இந்த இட்டு 3 படம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. தியேட்டர் எதுவும் தரல. ஆக்சுவலி இந்த படத்தோட வெற்றி நிலவரமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆந்திரால ஒரு நல்ல வெற்றி. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா 4 வாரத்தை கிராஸ் பண்ணிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்றதா நம்ம நானி படம் எல்லாமே 25 டே ஓடுது. ஸோ அதுக்கு இந்த படம் விதிவிலக்கா அமைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு இந்த படத்தோட கான்செப்ட்லாம் வச்சு. ஆனா கிடையாது. ஏன்னா நானி எடுக்கிற கான்செப்ட்ன்றது கண்டிப்பா சர்வைவிங்கான ஒரு படம்ன்றது மாதிரி தான் ஒரு நாலேஜ் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு இந்த படமும் விதிவிலக்கு இல்லாம அமைஞ்சு போச்சு. நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி படம் நாளைக்கு இல்ல இன்னைக்கு 50வது நாள். ஆக்சுவலி ரோஹினி தியேட்டர்ல வந்து ஏதோ ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம மலேசியாலையும் எங்கேயோ செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி எங்கெல்லாம் செலிப்ரேஷன்ஸ் போறான்னு பாருங்க. இன்னொன்று இந்த படம் லாஸ்ட் வீக் வரும்போது பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். வாஷ் அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது. ஆனா சண்டே வரைக்கும் ஏதோ சிட்டியை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திங்கள்ல இருந்து தியேட்டர்ல இன்னைக்கு வேலைக்கிழமை வந்து செலிப்ரேஷன் டே அப்படின்ற மாதிரி 15 டே எடுத்திருக்காங்க. எனிவே குட் பேட் அக்லி வந்து ஒரு பெரிய கம்பேக் படமா நம்ம தலைக்கு இருந்தது. ஸோ அது மூலமா தியேட்டர்காரங்களும் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த செலிப்ரேஷன் ஷோ வந்து அவங்க பண்ற ஒரு கைமறை தான் சொல்லணும். இனிவே 50th டே செலிப்ரேஷன் பண்ணாலும் ஆக்சுவலி 45-46 நாளைக்கு தியேட்டர்ல இந்த படம் தாராளமா ஓடிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். திடீர்னு 50 நாள் ஷோலாம் செலிப்ரேஷன் போடல. அதை தாண்டி தமிழ்நாட்டில் வேற எங்கேயாச்சும் இந்த படம் 50 நாள் கண்டினியூ ரன்னிங்றது கொடுத்துருக்கும். எனிவே எப்படி பார்த்தாலும் குட் பேட் அக்லி 50 நாள் தியேட்டர் ரன்னிங் எடுத்துருச்சு. கோலாகலமா செலிப்ரேஷன் ஷோவும் நிறைய தியேட்டர்ல அரங்கேறுது. ஸோ தலை ஃபேன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறாதா இல்ல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் தொடரும். மோகன்லால் நடிச்சு மலையாளத்தில் தொடரும் சொல்லி ஒரு செம்ம படமா செம்ம கலெக்ஷன் ஆக்சுவலி நம்பர் 1 கலெக்ஷனுக்கு போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா 240 crore கிட்ட வந்துட்டு இருக்கு. இன்னமும் மலையாளத்தில் சூப்பரா ஓடிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஏதோ வந்தது போயிடுன்னு பார்த்தாக்கா இப்போ 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்டர் வரும். நம்ம எவ்வளவு படங்கள் வந்தது போச்சு வாஷ் அவுட் ஆச்சு எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தொடரும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கிரீன் வந்து அடுத்த வாரமும் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ மோகன்லாலுக்கு லாஸ்டா வந்த எம்புரான் படமும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 21 நாள் வரைக்கும் அப்படியே ஓடிடுச்சு. ஸோ இந்த படமும் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த 25 நாள் ரன்னிங் கொடுக்குது. இல்ல எம்புரான் பைலிங்கல் படமா இருந்தாலும் தொடரும் வந்து ஒரு டப்பிங் படம் 2 வாரம் கழிச்சு தான் இங்க வந்திருக்கு. நான் சொல்லியிருப்பேன் மோகன்லாலுக்குலாம் வந்து இங்க தமிழ் படமே ஓடாது மோஸ்ட்லி. அதுலயும் டப்பிங் படம்லாம் சான்ஸே இல்லாம போயிடும். மோஸ்ட்லி டப்பிங் படமே அவருக்கு தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போகாதுன்ற மாதிரி. ஆனா என்னவோ நம்ம மோகன்லாலுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் செம ஒரு பீக் ஏற்பட்டிருக்கு. மலையாளத்தில் அவர் அதை தட்டி தூக்கிட்டாரு. தமிழ்ல வந்து தடமே இல்லாம இருந்தவர். பட் தமிழ்லயும் அவர் வருஷம் ஒரு 2 ஹிட்டை கொடுத்து அதுவும் பேக் டு பேக் கொடுத்து ஒரு செம ஃபார்ம் எடுத்திருக்காரு. ஆனா இது பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் இங்க கொடுத்ததுனாலும் இங்க பை பண்ணதே கம்மியான ரேட்டு தான். அதை தாண்டி அந்த தியேட்ரிக்கல் சர்வைவிங்கிறது ஒரு படம் கொடுக்குதுன்றதே ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ரௌடா இருக்கும். ஏன்னா இங்க நரிவேட்டை வந்து டொவினோ தாமஸ்க்கு வந்தது. ஸோ அது செகண்ட் வீக்ல இப்போ தியேட்டரே தரல. லாஸ்டாவே அவரோட ஒரு சில படங்கள்லாம் வந்து தியேட்ரிக்கல் வந்து ரொம்ப பெருசா போகாம தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் தமிழ்ல கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பட் மோகன்லாலுக்கு வந்து அது சக்சஸா போயிட்டு இருக்குன்றது இங்க கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிச்சு 5வது வாரம். அதாவது தியேட்டர்ல 28 நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி இந்த 28 நாள் வரைக்கும் 4 தியேட்டர்ல இல்ல 5 தியேட்டர்ல ஓடி இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த 28 நாளைக்கு அப்புறமா தான் 5வது வாரத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா 2 தியேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது.
இந்த படத்துக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்த்த மாதிரி மிக பெருசாலாம் தூக்கி சாப்பிடல. இவங்க படத்தை வந்து விட்டு கொடுத்து தான் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் எனிவே தியேட்ரிக்கல் சர்வைவிங்கிறது இவ்வளவு டைட் ஷெட்யூலும் இந்த படத்துக்கு இருந்துகிட்டு இருக்குன்றத நான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம என்னதான் இந்த படத்தை பத்தி பேசினாலும் நிறைய பேர் சூர்யாவை பத்தி பேசுறேன்னு நினைச்சு பேசுறீங்க. சூர்யாவுக்கு ஒரு மாஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ஆனா அது கரெக்டா தியேட்ரிக்கல்ல வர படங்கள் மூலமா ஒர்க் அவுட் ஆகலன்றதான் நான் இங்க நிறைய பேசிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயமா இங்க விக்ரம் படத்துல அந்த ரோலெக்ஸ்ன்ற கேரக்டருக்கு மட்டும் தான் அந்த படம் ஓடிச்சுன்றது மாற்று கருத்து எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அந்த ரோலெக்ஸை நம்ம சூர்யா தான். ஸோ சூர்யாவுக்கு வந்து தியேட்ரிக்கல்ல எவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது அந்த ரோலெக்ஸ்ல இருந்தே தெரியும். ஆனா என்னதான் இருந்தாலும் அது கமல் படமா போயிடும். பட் நம்ம சூர்யாவுக்கு ஒரு படம் அந்த மாதிரி ஒரு ஹீரோட்டிக்கலா ஒரு படம் எவ்வளவு படம் அவர் வெற்றி கொடுத்துருக்காரு தியேட்ரிக்கல்ல அந்த மாதிரி பேக் ஆஃப் த ஒரு படம் அமையலன்றதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா அந்த இந்த ரெட்ரோன்றத நிறைய பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். இந்த ரெட்ரோன்றது இட்ஸ் ஓகே படம் தான். கண்டிப்பா தி பெஸ்ட் படம்ன்றத தியேட்ரிக்கல்ல சூர்யா இன்னும் தரல. அதுக்கு பல வருஷமா ஒரு போராடிட்டு இருக்காரு. அது இன்னும் நடக்கலன்றத கண்டிப்பா ஆணிதரமா இங்க உறக்க சொல்லிட்டு போறேன். இது கேலியா சொல்ல வரல, இதை ஒரு மென்ஷனபிளா சொல்றேன். அவர் கண்டிப்பா அடுத்த வருஷம் கொடுக்கணும், இல்ல அடுத்த படமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் தி கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த தி கராத்தே கிட் படம் நம்ம ஜாக்கி சான் படம். ஆக்சுவலி 2010 ஒரு பையன் அவர்லாம் நடிச்சு வந்து ஓரளவுக்கு நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படம்ன்றது ட்ரைலர் பார்த்தா எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை. எனவே ஜாக்கி சான் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படம் இப்போ இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் வருது. ஸோ நம்ம தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷோ கெப்பாசிட்டியோட இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் நான் ஏன் கவுண்டவுன்ல இன்னும் மேலே கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்புன்றது இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான எதிர்பார்ப்பு தான் பொதுஜன மக்கள்கிட்டே கிடையாது. இந்த மாதிரி ஒரு படம் வரதே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல கவுண்டர் பண்றோம். இங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த படத்தை இந்த ஒரு கவுண்டர் வைக்கிறோம். பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நெக்ஸ்ட் வீக்ல வர கவுண்டர்ல இருந்து. நம்ம கூட 6வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தி மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். இந்த படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் வரும். ஆனா இன்னும் அதுக்கு 2 நாள் இருக்கு நினைக்கிறேன். எனிவே இந்த மிஷன் இம்பாசிபிள் லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கல் கம்மியா கொடுத்த மாதிரி இருந்தது. அதனால நான் கவுண்டர் கம்மியா பண்ண. ஆனா படம் பெஸ்டா தானே இருந்து ரிவ்யூலாம் நல்லா வாங்கியிருக்கேன். கலெக்ஷன்றது வந்து பெருசா அடிக்கலனாலும் ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. அதுக்கான ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்தியாவில் நல்லா போயிட்டு இருக்கு இந்த படம். ஆக்சுவலி ஓவர்சீஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வாங்கின பட்ஜெட்டுக்கு ப்ராஃபிட்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி டாம் க்ரூஸோட அந்த எதிர்பார்ப்புன்றது இந்தியாவில் இன்னும் பெருசாக ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே சமயம் லாஸ்ட் வீக்ல வந்து 2-3 தேட்டரில் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இந்த படம் 20-25 தேட்டரிலேயே கொடுத்தாங்க. ஸோ நான் லாஸ்ட் வீக்ல வச்ச கவுண்டர்லேருந்து ஒரு 3 படி மேலே போயிடுங்க. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 4 தேட்டரிகள் தர மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் வீக்கெண்ட்ல தேட்டர் ஏறும்னு நினைக்கிறேன். எனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரிவ்யூ நல்லா வாங்கிட்டு இருக்கு. டாம் க்ரூஸ் ஃபேன் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஆனால் ஓவராலா போட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் தர மாதிரி இருக்கு. இந்தியாவிலே ப்ராஃபிட் வருதுனாலும் மோஸ்ட்லி அதுவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம கூட அடுத்ததான் இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் சின்சான் டைனோசர் ஸ்டோரி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் நினைக்கிறேன். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்ட் வரும். இந்த படம் இப்பவே 10-15 தேட்டருக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் கூட ஒரு 10 தேட்டர் கிட்ட ஓடுற மாதிரி தான் இருக்குது. என்னவோ சின்சானுக்கு இந்த சம்மர் லீவ்ல பசங்களெல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணிட்டு தான் சொல்லணும். கொடுக்குற தேட்டருக்கு செம்ம ஒரு வார்த்தா ஓடிட்டு இருக்கு படம். இந்த படம் வரும்போதே நிறைய படங்கள் வந்து இல்ல தொடரம்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வந்து. ஆனால் அது 2 தேட்டர் அந்த மாதிரி தான் சர்வே ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த படம் 10-20 தேட்டர் கிட்ட சர்வே ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சின்சான் ஃபேன்ஸ் குழந்தை யாராச்சும் இருந்தாங்கன்னா தாராளமாக திரும்பி தேட்டரில் பாருங்க. வர்த்தான படம். நம்ம கூட அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் ஏஸ் படம் லாஸ்ட் வீக் தான் வந்தது. இது 2வது வாரம் தான். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செகண்டரிக்கல் தேர்ட் அப்படின்ற மாதிரி தேட்டர்கள் நிறைய பிடிச்சது. ஒரு சில இடத்துல மெயின் ஸ்கிரீனே பிடிக்க தான் பார்த்துன்னு சொல்லணும். ஆனால் அது அப்படியே வீக்கெண்ட் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகல. வீக் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ன்றது தேட்டர் அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. ஆனாலும் செகண்டரிக்கல் தேட்டர்கள் ஒரு நல்ல கெப்பாசிட்டியோட தான் போச்சுன்னு சொல்லி ஆகணும். ஆனால் ஆடியன்ஸ் புல்லிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இத்தனைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூவா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ரிவ்யூன்ற மாதிரி தான் வந்தது. படம் பரவாயில்ல, எங்க ஐஸ்ட் படமா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இந்த படத்தால் பிக்கப் ஆக முடியல. இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ எடுத்துன்னா அதுலேயே அந்த படம் வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். ஆனால் இந்த படம் வீக்கெண்டில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட்ஜெட் பெருசு, பாக்ஸ் ஆஃபீஸ் சான்ஸே இல்லாமல் அவ்வளோ ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. படம் நான் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு பார்த்துட்டு வரலாம். இங்கே ஒன்றும் பெருசாக குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு கமர்ஷியல் படமாக பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர மாதிரி நீங்கள் போயிட்டு நொந்துட்டு வர மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாம போன விஷயம் என்னன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒட்டாத சில படங்கள் இருக்கு. இந்த ரெக்க சங்கத்தமிழ் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்லாம். ஆனால் மனுஷனே சொல்றாரு நான் அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்குது, அவர் அதில் என்ன வெற்றி கொடுத்துருன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே சங்கத்தமிழ் மாதிரிலாம் இல்லை. இங்கே வந்து வேற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இவரை வந்து மலேசியாவுக்குள்ள போயிட்டு இவரை கொஞ்சம் வேற மாதிரி மக்கள் பார்த்து விரும்பலன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதே சமயம் அந்த ஹீரோயினி இவர் பண்ற அந்த சில விஷயங்கள்லாம் மக்கள் இவர் வேற மாதிரி ஒரு வியூல பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு ஒட்ட மாட்டாங்க போல இருக்கு. இனிமே அங்க பாப்போம் விஜய் சேதுபதிக்கு இந்த காலம் எப்ப மாறுதுன்னு. ஏன்னா ரெக்கன்ற படமே ஒரு சில பேருக்கு நான் பிடிச்சதுன்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த படத்தெல்லாம் கழுவி ஊத்துனாங்க. பட் இந்த படத்துக்கு அந்த விஷயம் ஏன்னா ஐஸ்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஆனா ரொம்ப பெட்டரா எதிர்பார்த்துறாதீங்க. எனவே ஏஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் ஆடியன்ஸ் வந்து பெருசா இந்த படத்தை கவனிக்கவே இல்லைன்னு தான் சொல்லும். செகண்ட் வாரத்திலேயாச்சு இந்த படத்தை கவனிக்கிறாங்களான்னு பார்ப்போம். கவனிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வர்த்தான படம் தான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்க ஓரளவுக்கு வர்த்தான படம். யாராச்சும் போயிட்டு எனக்கு பிடிக்கல நல்ல படம் சொன்னீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருக்காதீங்க. பரவாயில்லைங்க பார்க்கலாம். சேதுபதிலாம் பிடிக்கணும் தாராளமா போய் பார்க்கலாம். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலேயே
நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 25 தேட்டர் லேட்டாக அப்படியே சர்வே ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஃபில்லிங்காக ஆகிட்டு இருக்கு. படத்தோட ரெஸ்பான்ஸ், படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. அதாண்டி இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது உங்களுக்கு இது இம்பாசிபிள் அளவுக்குள்ள வந்து ஒரு கால்வாஸ் தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் பெட்டரா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர்ல்டு வைடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு தெரிஞ்ச கதை. ஏன்னா இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தாலும் தெரியும். முதல் பார்ட்ல இருந்து இந்த 6வது பார்ட் வரைக்கும் ஒரே கண்டென்ட், ஒரே ஸ்கிரீன் பிளே. அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னா ஒரு படத்துல கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லி போர் அடிக்கவே வச்சிட்டாங்க. 5 பார்ட் வரைக்கும் பார்த்து முதல் 2 பார்ட் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் 5 பார்ட்லயும் அதே பண்ணுவீங்களான்ற மாதிரி போரிங் ஆயிடுச்சு. ஆனா இங்க 6வது பார்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதே தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அதுல எடுத்த அந்த கதை, ஒருத்தவங்க சாக இருந்தவங்க அவங்க சாகல்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் ஆயிடுச்சு, அவங்களாம் சாகிறதுக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்டை இங்க எடுத்து அதுல ஸ்கிரீன் பிளேல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பெஸ்டா கொடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தை ஹிட் அடிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்ல. அதை இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பண்ணிருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த படத்தோட ஒரு சவுண்டு, இந்த படத்தோட ஒரு அந்த அதிர்வு இருக்கும். ஆக்சுவலி தியேட்டர் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அது எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறத தாண்டி இவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த படத்தோட ஃபேன்ஸுக்கே இந்த படம் பிடிக்குது. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு படம்லாம் நான் பார்த்ததே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்குறேன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த சீரிஸை கண்டினியூவா எல்லாத்தையும் தேடி எடுத்து பார்ப்பீங்க. ஆனால் பார்த்ததுக்கப்புறம் டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, 6 பார்ட்லேயும் ஒரே விஷயம் தான் பண்ணி வச்சிருக்கீங்க, போனா போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த போரிங்கை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க போயா அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் 11 படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தேட்டர் அப்படியே சர்வே ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் ஒரு 3 லாங்குவேஜ்ல வந்து நினைக்கிறேன். ஆனால் தமிழ்ல மட்டும் இந்த படம் வெற்றி ஆகிருக்கு. தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ஓடல. ஏன் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் ஓடலனா, கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10 படம் கிட்ட வந்தது. அல்ல ஒரு 6-7 படம் வந்து அந்த வாரத்தில் பெஸ்டா இருந்தது. அல்ல 11 நம்ம ஆடியன்ஸ், ஆக்சுவலி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி மலையாள படம், இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் பிடிக்குது. அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டை தாண்டி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தால் அவங்க பிடிச்சு ஓட்ட வச்சிடறாங்க. ஆனால் அங்கே தெலுங்குல வந்து கரெக்டான அந்த ப்ரொமோஷனும் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக அங்கே அமையலன்னு தான் சொல்லணும். ஆனால் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கே ஹிட்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் இந்த படத்தை எடுத்து ரீமேக் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த 11 கான்செப்ட் பெருசாக ஹிட் அடிக்கும். ஆனால் நம்ம தமிழ் மக்கள் ஜீனியஸ், ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி வந்தாலுமே ஹிட் அடிக்க வைப்பன்ற மாதிரி ஹிட் அடிச்சிட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்து மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆக்சுவலி அவ்வளோலாம் ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் நிறைய பேர் ரிவ்யூலாம் வந்து அள்ளிலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த படத்துக்கு பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ரிவ்யூன்றது வந்து எப்பவுமே தான் ஒரு புளி தின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து கீத்து அது இதுன்னு சொல்லி ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லைங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆடியன்ஸ் வியூவில் இந்த படம் பார்க்கும்போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த படத்தில் இவங்க கொடுத்துருக்காங்க தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு 3வது வாரத்திலையும் ஒரு 15-20 தேட்டர் கிட்ட தராங்க. நம்ம ஊர் தேட்டருக்காரங்க சின்ன படத்தை சும்மா இவ்வளோ தேட்டரில் கொடுத்துலாம் ஓட்ட மாட்டாங்க 3வது வாரத்தில். ஸோ ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கு. போங்க படத்துக்கு தாராளமாக வந்து நிறைய ட்விஸ்ட் டான்ஸோட ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள ஒரு நியாயமான கருத்தோட வலியும் இருக்கும். அதுவும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் இன்னும் ரொம்ப பெட்டரா உங்களுக்கு பிடிக்கும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரிக்கல் தியேட்டர் அந்த மாதிரியான தியேட்டரிக்கல் கெபாசிட்டில ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் வாரத்தோட இந்த வாரம் நான் ஏன் கொஞ்சம் மேல வச்சிருக்கேன்னா 11 வந்து உங்களுக்கு ஒரு சின்ன படமா இருந்து ரொம்ப பெருசா அந்த படம் கொஞ்சம் தியேட்டரிக்கல் எடுத்துட்டு வந்தது. ஆனா இந்த வாரத்துல டிடி நெக்ஸ்ட் லெவலும் அதுக்கான ஒரு இழப்புன்றத அந்த படம் பெருசா அமைஞ்சில்ல. ஏதோ இந்த படமும் அதுக்கான அந்த கெபாசிட்டில சர்வே பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியா இருந்தாலும் கண்டிப்பா அந்த டிடிக்கான அந்த ஒரு தோல்வி அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த படம் போகாம அந்த ஒரு வெற்றி பாதையில் தான் போயிட்டு இருக்கு இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். சரி, வீடியோ லென்த் வேற ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம இதனால இன்னும் 2-3 படங்கள் பேசணும். எனிவே நிறைய படங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு பாக்குறேன். வீடியோ பெருசா போனாலும் பரவாயில்ல, பாக்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நம்ம அடுத்த கவுண்ட் போயிடுவோம். நம்ம கவுண்ட்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் மாமன் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு மெயின் தியேட்டர் அங்கங்க கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த படம் தான் மெயின் தியேட்டர் எடுத்து ஓட்டிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்க்க போனா இந்த மாமன் படத்தை தான் நம்ம முதல் இடத்துல வைக்கணும்ன்ற அளவுக்கு இருந்தாலும் வேற ஒரு படம் சம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால இந்த படத்தை நம்ம 2வது இடத்துல வச்சிடலாம். ஆனா முதல் இடத்துக்கு தைரியான ஒரு படமா தான் மாமன் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் வழக்கம் போல நம்ம சூரிய வந்து கண்டினியூவா ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில இருக்க நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல அழகா வந்து டயலாக்காவே நிறைய விஷயம் பண்ணது மட்டும் இல்லாம சீன்ஸா இன்னும் ராஜ்கிரண் கேரக்டர்லாம் வச்சு சமயம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த படத்தை படமா பார்க்கும்போது ஓகே பெட்டரா இருக்கு, நல்லா இருக்குனாலும் ரிவ்யூவரா உள்ள போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கேள்வி கேட்க மாதிரி தோணுது. ஏன்னா கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துட்ட மாதிரி என்னடா இது படம் ஃபுல்லா வில்லனா இருந்து கிளைமேக்ஸ்ல கடைசியா திருந்திடுவான்ற மாதிரி அக்கா ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருந்து என்னென்னவோ பண்ணிட்டு திடீர்னு கிளைமேக்ஸ்ல திருந்திட்ட மாதிரி டக்குன்னு முடிச்சிட்ட மாதிரி தோணுது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக சீன்ஸ் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து கிளியரா பண்ணி படத்தை முடிச்சிடலாம் தான் தோணுச்சு. ஆனா ஒரு இது வரைக்குமே பண்ணிருக்கிறதுல நான் சொன்ன மாதிரி அந்த டைலாக் ரைட்டிங் அப்புறம் அந்த நிறைய சில அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க சில விஷயங்கள் அதுலயும் பாபா பாஸ்கரோட கேரக்டர் ராஜ்கிரண் கோயிலோட கேரக்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இந்த படத்தை இப்பவே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமா கொடுத்துட்டாரு. அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சம பீக்ல எடுத்து ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 crore அப்படின்ற மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒரு 50 crore அந்த மாதிரிலாம் போயிருந்தா நான் உங்களுக்கு முதல் இடத்துலயே வச்சுட்டு இருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்த கருண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60-70 கோடி கிட்ட போச்சு. ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஆனா அதுக்கான முழு ஃபோர்ஸ் கிடைக்கல தான் சொல்லுங்க. ஏன்னா இந்த சம்மருக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு
தவிர எதுவுமே ஓவராலா தூக்கி சாப்பிட்ட மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுல இந்த மாமன் படம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதனால நான் ஒன் மோர் சொல்லிக்கிறேன், இந்த படத்தை நான் 2வது இடத்துல வச்சிருந்தாலும் முதல் இடத்துக்கு தகுதியான படம், ஆனா முதல் இடம் தரமாட்டாங்க. நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிச்சு, இது 5வது வாரம். நம்ம தமிழ்நாடு தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் தேர்ட் தியேட்டர்ன்றத தாண்டி செகண்டரி தியேட்டரும் அங்கங்க எடுத்துட்டு தான் இருக்கு. லாஸ்ட் வீக்லயே ஓடிட்டு தான் இருந்தனால சோ 4 வாரம் இந்த படம் வந்து ஒரு செம்ம பெர்ஃபார்ம் எடுத்து ஓடிட்டு தான் இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுலதே பார்த்திருப்பீங்க, இந்த 4 வாரத்துல எவ்வளவு பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, எவ்வளவு படங்கள் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த 4வது வாரத்திலயும் மாமன் மட்டும் இல்ல, டிடி நெக்ஸ்ட் லெவல், ஏன் ஏச விட இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு 4 வாரம் கழிச்சும். சோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ன்றது 100 கோடின்றது ட்ரேடிங் வாட்டாரத்தை தாண்டி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடுல பாத்தீங்கன்னா அந்த கிராஸே வரும். ஆனா ட்ரேடிங் வாட்டார் ரேஞ்சில் உங்களுக்கு 85-90 கோடி ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருக்கு. சோ சாதாரண ஒரு பட்ஜெட்ல எடுத்து இவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு படம். அதனால தான் நான் மாமனை தாண்டி இங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கேன். முதலிடத்துக்கு 100% டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லா இடத்துலயும் தகுதி ஆயிட்டு இருக்கு.